ஷாப்பிங்லாம் இருக்கிறது. ஆனா வந்து மேல மூடப்பட்டிருக்கும். இதான் அந்த 15 போட்டிருக்கு இல்லையா? 15 போட்டிருக்குல்ல அதான் ஆர்கேட் உங்களுக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட கடைத்தெரு இருக்கும். மேலலாம் வந்து கட்டிடங்கள் இருக்கும் அது. ஸோ டிராஃபிக் லைட்ஸு நம்ம ஊர்ல வந்து சிக்னல்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க வந்து சிக்னல்னு சொன்னா வந்து ரயிலுக்கு சிக்னலு போகலாமா அப்படின்றது. இப்ப இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு பேர் வந்து டிராஃபிக் லைட்ஸு. ரோட்ல இருக்கிறதுக்கு வந்து இது இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் வந்து டிராஃபிக் லைட்ஸ்ன்னு சொல்லுவோம். டிராஃபிக் லைட்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பெடஸ்ட்ரியன் கிராசிங் பார்த்துட்டோம். நம்பர் 17 வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் ஆச்சு. பெடஸ்ட்ரியன் கிராசிங்கை வந்து அமெரிக்காவில் வந்து கிராஸ் வாக்குன்னு சொல்கிறதையும் சொல்லிட்டோம். ரெயிலிங்ஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஸோ இந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா? இதில் வந்து சைக்கிள்லாம் க பூட்டிகிட்டு போவாங்க இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இதோ கூட இல்லை அது சைக்கிள் போயிட்டே இருக்கார். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து சேர் உட்காரத்துக்கு போட்டிருக்காங்க, பெஞ்சு போட்டிருக்காங்க உட்காரத்துக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் ரெயிலிங்ஸ். அதில் வந்து சைக்கிளை வந்து செயின் போட்டு பூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. அடுத்தது வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட், அதாவது வந்து என்ன சொல்கிறது, தெருவில் இருக்கு இல்லையா மார்க்கெட்டு, அது ஸ்ட்ரீட் மார்க்கெட் இது வெளியில் இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு பேர் ஆர்கேடு உள்ளே இருக்கிறதுக்கு. அதுவும் ஒரு விதமான சந்தை தான் இது, தெருவில் இருக்கிறது, காய்கறி பழங்கள்லாம் வைக்கிறது. ஸோ சினிமா தியேட்டர் இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது. சினிமா தியேட்டர்ன்றது வேறு உங்களுக்கு சரியா? 21 இங்கே இருக்குது. இது வந்து சினிமா தியேட்டர் இது. ஸோ மூவி தியேட்டர்னு அமெரிக்கன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. மூவி தியேட்டர், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மூவி தியேட்டர்லாம் சொல்ல மாட்டோம், சினிமா தான். தியேட்டர்னால் வந்து நடிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது, நாடகம் அரங்கேற்றுறது, அதுக்கு பேர் தியேட்டர். சினிமா தியேட்டர்னால் சினிமா தியேட்டர்னு நம்ம சொல்லணும். அடுத்தது ஆஃபீஸ் பில்டிங், ஆஃபீஸ் பிளாக்கு, இது ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஆஃபீஸ்லாம் இருக்குது இல்லையா? அதனால வந்து இது ஆஃபீஸ் பில்டிங், ஆஃபீஸ் பிளாக் சொல்லலாம். பிளாக். சூப்பர் மார்க்கெட்னால் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கடைகள் போய் நம்மளே எடுத்து போட்டு சாமான்லாம் போட்டு வேண்டியது. ஷாப் ஸ்டோரு, அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது அமெரிக்கன் இங்கிலீஷில் ஷாப் சொல்லுவாங்க, பிள்ளைக்கு ஷாப் ஸ்டோர் சொல்லுவாங்க, நம்ம சூப்பர் மார்க்கெட் சொல்லுவோம். ஸோ அடுத்தது ஸ்கொயர் அப்படின்னா, ஸ்கொயர்னால் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வட்டம், சதுரம். இது கிட்டத்தட்ட வந்து ஓப்பன் மார்க்கெட் மாதிரி மார்க்கெட் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்கொயரில் இருக்கிறது தான் வந்து மார்க்கெட் இங்கே விற்றுட்ருக்காங்க இல்லையா? பழம் அந்த மாதிரிலாம், அது ஸ்கொயர். சிலை, சிலைக்கு வந்து ஸ்டாச்சு, 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 சிலைனா. ஓகே, அடுத்தது பாருங்கள் சைன் போஸ்ட். அதாவது சைன் போஸ்ட்னால் வந்து இப்போ இந்த வழியில் போங்க அந்த வழியில் போங்க டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுக்கு பேர் வந்து சைன் போஸ்ட். ஸோ நம்பர் 27 பாருங்கள், சைன் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடு போனால் ஸ்டேஷன், இந்த சைடு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை அவ்வளோ கிளியராக தெரியல உங்களுக்கு. சைன் போஸ்ட்டு இது மாதிரிலாம் நான் நிறைய வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன். நான் சைன் போஸ்ட்டுன்னு சொல்லாமல் அதை பிடிச்சி போட்டிருக்கேன் உங்களுக்கு நான். ஸோ இப்படி வந்து எந்தெந்த வழியாக போகணுன்றதை காட்டி கொடுக்குறது தான் சைன் போஸ்ட்டு. அலி, ALLEY, அலினா சந்தில் பூந்து போகிறோம் இல்லையா, அது அலி. அதுக்கப்புறம் போஸ்ட் பாக்ஸு, மெயில் பாக்ஸு, நம்ம தபால் பெட்டி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு போஸ்ட் பாக்ஸ் சொல்லலாம், மெயில் பாக்ஸ் சொல்லலாம். ஸ்ட்ரீட் லைட்டு, தெருவிளக்கு, போஸ்டர்.